என்ன வேலை இது? அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாஷைனா நீங்க முட்டாள்களின் தலைவர் தானே போட்டுக்கணும். தமிழர் தலைவர்னு புத்தகம் போட்டது எவன்? காட்டுமிராண்டி மொழினா நீ காட்டுமிராண்டியின் தலைவர் தானே போட்டுக்கணும். எதுக்கு தமிழர் தலைவர்னு வருது? நேத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் என்ன? வள்ளலார் வள்ளுவரை எல்லாம், வள்ளுவர் வள்ளலாரை எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது. ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று காப்பாற்றணுங்கிறீங்க. அபகரிக்க யாரு நினைக்கிறா? நீங்க சொல்ற ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது. வள்ளுவருக்கு காவிய கட்டுது, வள்ளலாறு சனாதனத்தின் மூத்தவர்னு சொல்லுது, சரி எடுக்க நினைக்குது. அவன் அபகரிக்க நினைக்கிறான், நீ அழிக்க நினைக்கிற. வேற என்ன? அதுல ஏன் திராவிடர் ஒவ்வொருவரும் அரணா நின்று காக்கணும்னு ஏன் சொல்லல? ஒவ்வொருவரும் தமிழர் ஒவ்வொருவரும் அரணா நின்று காக்கணும்னா அதைத்தான் நான் சொல்றேன். நான் தமிழன், நான் தமிழர், நாங்க தமிழர்னு சொல்றோம். அதுல என்ன உங்களுக்கு வலிக்குது? உடனே திராவிடர். இதுல ஏன் திராவிடர் வரல? இதுல ஏன் திராவிடர் வரல? ஏன்னா திராவிடனுக்கும் வள்ளலாருக்கும் சம்பந்தம் இல்ல, திராவிடனுக்கும் திருவள்ளுவருக்கும் சம்பந்தம் இல்ல, திருக்குறளுக்கும் சம்பந்தம் இல்ல. உங்களுக்கு கோபம் வரல அப்படின்னா மான தூய தூய ரத்தம் ஓடுற ஒரு தமிழனுக்கு உன் மொழியை, உன் தாய்மொழியை இழிவா பேசியிருக்குங்கிற போது உனக்கு கோபம் வரலைன்னா என் மொழி உனக்கு புரியாது, என் வழியும் உனக்கு புரியாது. அது சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு கூடாது. இப்ப நான் அடிக்கவே கைதான் வாங்கியிருக்கேன், அடிக்கவே இல்லை. அதுக்குள்ள இவ்வளவு அலர்னீங்கன்னா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள என்னைய உங்களுக்கு நல்லா தெரியும். பேசாமட்டா பேசாம போவேன். நீங்க திரும்பி திரும்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதில். நீங்க எல்லாம் பெரிய வீரங்க தானே. பெரியார் பெரிய சாக்ரட்டிஸ், இங்கர்சாலு, ஏங்கல்ஸ், மார்க்ஸ் அப்படித்தானே பேசுறீங்க. வாங்க, பொது ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க என்ன பேசணும்? பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது, தாலி சின்னம், தாலி அடிமை சின்னம், அதனால அறுத்தறிங்கள் சொன்னாரு. பொது மேடையில் வச்சு திராவிடர் கழகம் அறுத்தறிகிற பணியை செய்யுது. சரி, அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி எறி, நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்ல, அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல. தாலியை மேடையில் வச்சு அறுத்த நீங்க கற்பப்பையை ஒரு இடத்துல இருக்கலையே. பெரியார்